ஹாய் என்டர்பிரனர்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம எல்லாருமே நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். சில என்டர்பிரனர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ புது கான்செப்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு புது கான்செப்டும் கிடையாது. எல்லார் வீட்லேயும் நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, வைராக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இவன் ரொம்ப வைராக்கியமான ஆள், ரொம்ப சிரமத்தில் இருந்தால் இப்போ மீண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைராக்கியம் தான் நம்ம வேறு வேறு வார்த்தைகளில் ரெசிலியன்ஸ்னு சொல்கிறோம், அட்வர்சிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, அட்வர்சிட்டின்னா வைராக்கியம். இப்போ ஐக்யூ, இக்யூ, எஸ்க்யூ, ஏக்யூன்னு 4 கியூ இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன்ட், இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட். இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருந்தால் ஐக்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈக்யூங்கிறது எமோஷன் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், எமோஷனில் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஈக்யூ. எஸ்க்யூங்கிறது சொசைட்டியில் நம்ம தேவையான வேலைகளை எந்த அளவுக்கு சாதிச்சுக்கிறோம், நம்ம நெட்வொர்க்கிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது எஸ்க்யூ. ஏக்யூங்கிறது அட்வர்சிட்டி, அதுதான் அந்த வைராக்கியம். எவ்வளவு தூரம் விழுந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எப்படி வெற்றிகரமாக நம்ம எடுத்த காரியத்தை முடிக்கிறோங்கிறது தான் அந்த வைராக்கியம். இப்போ ஐக்யூ அதிகமாக இருக்கிறவங்க, இக்யூ அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட வேலை செய்வாங்க. என்னதான் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் நம்ம எமோஷன்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, இன்னொருத்தர் அடுத்தவங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேலை வாங்குகிற திறமை இருக்கிறவங்க வேலை வாங்குவாங்க. ஈக்யூ அதிகமாக இல்லாமல் ஐக்யூ மட்டும் அதிகமாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வேலை செய்வாங்க. அதே நேரம் ஈக்யூ அதிகமாக இருக்கிறவங்க கூட சோசியல் கோஷன்ட் அப்படிங்கிற எஸ்க்யூ அது குறைவாக இருந்தால் அது என்ன நெட்வொர்க்கிங் அவங்களால பண்ண முடியாது. யார் நல்லா நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்க, பீப்புள் கூட யார் அதிகமாக ஜெல்லாகிறாங்க ஈஸியாக, அவங்க ஈஸியாக காரியங்களை சாதிச்சுக்குவாங்க, ஈஸியாக வெற்றி அடைவாங்க. இந்த எஸ்க்யூ அதிகமாக இருக்கிறவங்களுக்காக ஐக்யூ அதிகமாக இருக்கிறவங்களோ இக்யூ அதிகமாக இருக்கிறவங்களோ வேலை செய்வாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஏக்யூ அதிகமாக இருக்கிறவங்க கூட கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா ஏக்யூ அதிகமாக இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டமான சூழல்கள் வந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி மீண்டும் எழுந்து நிற்பாங்க. அந்த வைராக்கியம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால் வைராக்கியம்தான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி வெற்றி பெறதுக்கு. சிறப்பாக தொழில் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்க. நன்றி நன்றி நன்றி.